இன்புற்று வாழ்க. உடம்பினை பெற்ற பயனாவதெல்லாம் உடம்பின் உள்ளே உத்தமனை காண் என்பார் அவையார். சாகா கல்வி முற்று பெறுவது இந்த இறை தரிசனத்தால் ஆகும். திருவள்ளுவரும் இறைவனடி சேராதவர்கள் பிறவியை வெல்ல முடியாது என அறுதியிட்டு கூறிவிட்டார். காளான் வரும் முன்னே கண் பஞ்சலையும் முன்னே குற்றால நாதனே கூறு என்பார் பட்டினத்தார். இறை தரிசனம் பெறாதவரை சாகா கல்வி முற்று பெறாது. இறை தரிசனத்தை நாம் பெற்ற அறிவாலோ முயற்சியாலோ பெற முடியாது. பனையில் இருந்த பறந்து போல நினையாதவருக்கு இல்லை நின் இன்பம்தானே என்பார் சித்தரில் சிறந்த திருமூலர். பனைமரத்தில் பனம்பழத்தின் மேலே பறந்து இருக்கிறது. ஆனால் அதற்கு தூரத்தில் உள்ள செத்த பிணம் மீதுதான் ஆசையை தவிர பனம்பழத்தை சுவைக்க விருப்பம் இல்லை. அதுபோல நமது ஆன்மாவில் இறைவன் உள்ளான். ஆனால் நாம் தேடுவதோ உலகப் பொருள். இதுதான் முரண்பாடு. இறை லயம் என்பதை அடுத்தவர் உணர்த்தவோ கொடுக்கவோ முடியாது. பசித்திருந்து விழித்திருந்து தனித்திருந்து நமது மூளையில் பதிவான அத்தனை உலக குப்பைகளான பயிற்சிகளையும் மறந்து நமது ஊனினை உருக்கி உணரும் வல்லபம் உண்டாகி இறைவனோடு புணர்ந்து இரண்டர கலந்து நின்றால் மட்டுமே இறைலயம் உண்டாகும். மக்கள் நேயமும் பண அபிமானமும் இறைலயம் உண்டாக பெரும் தடையாக நிற்கும். அதாவது மக்கள் கூட்டத்தை நேசிப்பவர்கள், போதனைகளை நேசிப்பவர்கள், பணத்தை பயன்படுத்த நினைப்பவர்கள் யாருமே இறைலயம் பெறவும் இல்லை, பெற்றதாக வரலாறும் கிடையாது. பேய் போல் திரிந்து நரி போல் உழன்று இட்ட பிச்சையை நாய் போல் அருந்தி கிறுக்கனாக வாழ்ந்து இறைலயம் பெற்றார்கள் மரணத்தை வென்ற மகாத்மாக்கள். நமது ஆற்றலை நாம் நம்பும் வரை அல்லது நமது சக்தியை நாம் பயன்படுத்த துடிக்கும் வரை இறைலயம் வராது. நம்மால் ஒரு அதிருப்தி ஏற்பட்டு என் செயலால் ஆவது யாதொன்றும் இல்லை, இனி தெய்வமே உன் செயலே என உணர பெற்றேன் என்ற நினைக்கும் போதுதான் இறைலயம் வரும். திருச்சிற்றம்பலம்.